ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் JK டிப். ஓகே, நம்ம எல்லாரும் தமிழ்ல பார்த்துருப்பீங்க என்ன நம்ம வீடியோ பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. ஆமா நண்பா, அடிக்கிற வெயில் சும்மா மூளையை கலக்கிற அளவுக்கு கொளுத்துது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பானை ஏற்குள்ள செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா சில்லுன்னு இருக்கும் நண்பா. ஸோ இது எப்படி செய்யலாம், எப்படி கரெக்டாக இதை ட்ரில் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மிஸ்டர் JK டியூப். நான் உங்க வசந்த். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த பானையில் எப்படி சின்ன ஏர் கூட செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானை, அது உங்களுக்கு எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பானை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளேடு ஃபேன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி CPU ஃபேன்லாம் கூட இருக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். ஏன்னா பேட்டரி வந்து நமக்கு கரண்ட் இல்லாத போது தான் இதை யூஸ் பண்ணுவோம். கரண்ட் இருக்கும்போது மறுபடியும் ஃபேனு ஏசிலாம் ரெண்டாகும். பேட்டரி எடுத்துக்கலாம். சப்போஸ் எங்கிட்ட பேட்டரி இல்லை, கரண்ட்டில் தான், இந்த மாதிரி ஒரு அடாப்டர் எடுத்துங்க. 5 volt அடாப்டர். இது இந்த மாதிரி ஒரு அடாப்டர் எடுத்துட்டிங்கன்னா இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானையில் ஃப்ரண்ட் சைடு எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி அந்த பானைக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணி ஒரு ட்ரில் மிஷின் எடுத்து சுற்றி உங்களுக்கு எது ஃப்ரண்ட் வேணுமோ அங்கே சுற்றி 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 கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் ஹோல்ட் பண்ணிடுங்க. ஓகே மேம், இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குதுங்க இல்லையா, இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜாயிண்ட் எல்லா இடத்துலையுமே நம்ம இப்போ ட்ரில் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பானை ஒடிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப லைட் ப்ரெஷரில் மெதுவாக இந்த பானையை ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டை பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பானைக்குள்ளே தண்ணி, இந்த ஓட்டை எவ்வளோ இருக்கோ அது கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் டைப்பில் வேலை செய்யும் பார்த்தீங்களா. ஃபேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் டைப்பில் தான் வேலை செய்யும் ஃபேன். நீங்கள் வந்து இந்த ஃபேனை இப்படி தலைகீழ வச்சிங்கன்னா காற்று உள்ளே போகாது, வெளியே வரும். இப்படி வச்சோம்னா மேலே இருக்க காற்றை வலித்து இது உள்ளே தள்ளும். ஏன்னா முழுக்க எக்ஸாஸ்ட் டைப்பில் வேலை செய்யறதுனால இப்போ உள்ளே இழுக்கும் போதும் வேகமாக இழுக்கும், வெளியே தள்ளும் போதும் வேகமாக காற்றை தள்ளும். இந்த மாதிரி ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு கம்பி கட்டி இப்படி உள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே இதை வைக்கலாம். வாங்க எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம இதை கட்டி வச்சு இருக்குமா. ஸோ இந்த பக்கமும் ஒரு கம்பி போட்டு இருக்குமா, இதை நம்ம கட்டிட்டோம். இது கட்டினதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேடு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீழே தான் காற்று வரும். இது எக்ஸாஸ்ட் டைப்பில் இருக்கிற தொட்டு நமக்கு மேலேருந்து காற்று எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வலிச்சு கீழே தரும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இது மேலே நம்ம இப்போ டைட்டாக நீங்கள் டபுள் டேப் இருந்தாலும் போட்டு ஓட்டிக்கிங்க, இல்லை இந்த மாதிரி டேப் இருந்தாலும் சுற்றி ஓட்டிக்கிங்க. இல்லை அதுக்கும் கஷ்டம் இன்னொரு கம்பி எடுத்துக்கூடும் இருக்குமா, இதை நம்ம இது மேலே வச்சுப்போம் கட்டிக்கலாம். நான் எங்கிட்ட இப்போ இந்த டேப் இருக்குது. ஸோ அந்த டேப் போட்டு சுற்றி ஓட்டிக்கிறேன். டபுள் டேப்பும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டபுள் டேப், இந்த டேப் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பானையில் நம்ம இந்த ஃபேன் பிளேடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கும்போது தெரியுது அழகாக உங்களுக்கு சுற்றுறது. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய பேட்டரி, ஏதாவது பைக் பேட்டரி, இந்த மாதிரி பேட்டரி இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு அடாப்டிவ் ஹோல்டர் 5 volt அடாப்டர் இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து கரண்ட் இருக்கும்போது நம்ம இந்த கரண்ட்டில் இது அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ண எந்த பக்கம் தான் உங்களுக்கு ப்ரெஷர் மேஷன் எப்படினாலும் கொடுத்து நீங்கள் சார்ஜில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஓடும். இந்த மாதிரி சின்ன ஃபேன் வந்து த்ரூவாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 5 volt அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெளியே உட்காந்துட்டு இருக்கோம், ஹாலில், வீட்டை விட்டு வெளியே இந்த மாதிரி தாழ்வாரத்தில் இருக்கும், இல்லை மாடியில் இருக்கும் அப்படின்ற போது இந்த மாதிரி பேட்டரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே நினச்சாலும் இதை கொண்டு போயிட்டு அங்கே வச்சு நம்மள சில்லுன்னு காற்று எழுந்து வாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற டைப்பில் எது ப்ளஸ் மைனஸ் இல்லை நம்ம எப்படி கொடுத்தாலும் இது வந்து ஒரே பக்கம் மட்டும் தான் சுற்றி எக்ஸாஸ்ட் டைப் பண்ணுறதால வேறு மாதிரி அந்த CPU ஃபேன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி பிளாக் ரெட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேன்லாம் பிளாக் ரெட் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் கொடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிவர்ஸில் ஓடும், அப்புறம் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓடும். அது கரெக்டாக நீங்கள் பார்த்து கொடுத்துக்குங்க. இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். வாவ், செம்ம நண்பா, சூப்பராக ஓடுது. இதில் காற்று இறங்கி வரதும் நல்லாவே தெரியுது. காற்று செம்மையாக சூப்பராக வருது நண்பா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காற்று நமக்கு இந்த பக்கம் மேலே வருது. நம்ம கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு பாதி அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி வச்சோம்னா வரும். வாவ், இங்கே இப்போ சூப்பராக வந்துட்டு இருக்கு காற்று. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் காற்று வரதுட்டு நார்மலாக எப்பவும் போல ஃபேனில் வர மாதிரி தான் வருது. நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சில்னஸ் கிடைக்கும். ஸோ கேமராமேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. சரி, விளையாடுறீங்க நண்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணலாம். அதுக்கு மாதிரி ப்ராப்பராக சொல்லிடுறேன். இது வந்து ஷாக் அடிக்கிற பயம் தேவையில்லை. ஏன்னா இது நம்ம த்ரூவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இப்போ +ஆர் - ரெண்டுமே நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஷாக் அடிக்கலை. அதனால் இதில் ஷாக் அடிக்கிற பயம் வேணால் பேட்டரியில் யூஸ் பண்ணும்போது மட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி அடாப்டரும் நீங்கள் வந்து சார்ஜ் ப்ளக் பண்ணிவிட்டு கரண்ட்டில் சொருகணும் அப்படின்றதால நீங்கள் டேப் பண்ணிவிட்டு சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கரண்ட்டு எப்படினாலும் மாறலாம். இப்போ இதில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து தனித்தனியாக நம்மக்கிட்ட இன்சுலேஷன் டேப் இருந்துச்சுன்னா இது வந்து தனித்தனியாக, ஏன்னா பேட்டரியாகவே இருந்தாலும் இது ரெண்டும் ப்ளஸ் பாசிட்டிவ் மைனஸ் தொடும் போது ஸ்பார்க் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி டேப் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்விட்ச் வேணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இப்போ ஸ்விட்ச் இல்லை, அதனால் இதை நான் பேட்டரியிலேருந்து த்ரூ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்விட்ச் வேணுனாலும் நீங்கள் இதில் ஸ்விட்ச் எப்படி யூஸ் பண்ணணுன்னு நல்லா எலக்ட்ரிக் வேலை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு செய்யுங்க. இது அவங்களோட பார்வையில் கண் பார்வையில் செஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சின்ன பசங்க இதை ட்ரை பண்ணாமே இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் நம்ம இப்போ இந்த பேட்ரி இந்த ஃபேன் இப்போ நம்ம எங்கேனாலும் கம்ஃபர்டபுளாக வெளியே கொண்டு போய் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் நீங்கள் வெறும் பானை ஓடியோ சில்னஸ் இல்லை, நம்ம இதுக்குள்ள தண்ணி ஊற்றணும்னா நமக்கு அந்த சில்னஸ் கிடைக்கும். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி இந்த மோட்டர் மேலே எங்கேயுமே படாத மாதிரி கார்னர் பண்ணி இப்படி கீழே ஊற்றுங்க. தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒயரிங் மேலே படக்கூடாது. பேட்டரி யூஸ் பண்ண சொல்லி நமக்கு அது ஷாக் அடிக்கும், ஷார்ட் ஆகுன்ற பயம் தேவையில்லை. இந்த ஓட்டை எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். நம்ம ஓட்டைக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும் பானையை விட்டு. நேச்சுரலாகவே பானை பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பானையை கூட லைட்டாக நினச்சிக்குங்க. தேவைப்பட்டால் இந்த பானையை கூட லைட்டாக தண்ணி எடுத்து சுற்றி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா பானையும் கூலிங்காக இருக்கும். வயர் மேலே படாமல் செய்யுங்க எது செஞ்சாலும். அவ்வளோதான் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக அது வந்து ஒரு சின்ன மினி ஏர் கூலர். பொதுவாகவே பானைக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சா சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து அது ஒன்றும் சில்லுன்னு இருக்குது. நான் வந்து ஒரு மினி ஃபேன் வச்சுருக்கேன். அதனால் வந்து காற்று வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ கவராக தான் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹெவியானா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடக்கூடிய லெவலில் ஒரு ஃபேன் வச்சு மோட்டர் வச்சு ஃபேன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரூமே வந்து சில்னஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இதுலேருந்து காற்று நல்லாவே சில்லுன்னு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ்டர் JK டியூப்க்கு மறக்காம ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மிஸ்டர் JK டியூப்.